அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தபடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு மிருகத்தை பற்றி சொல்லப்படுகிற வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், அவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். உடனே நிக்கோதேமு சொல்லுகிறான், ஒரு மனிதன் எப்படி மறுபடி பிறக்க முடியும்? ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்தவன் திரும்ப எப்படி போய் பிறக்க முடியும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது, இவைகள் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்தார். எதை செய்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் போய் யோவானுடைய கையின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார். அவர் போன பின்பாக சீடர்களுக்கு அவர் சொல்லி போனார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்துவார். இயேசு இந்த உலகத்திலே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சீடர்களை ஊதி அவர் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக சொன்னார். ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிறவன், தாயின் வயிற்றிலிருந்து வந்தவன் மறுரூபம் பெறாமல் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இங்கே தன்னை ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நம்ம யாரும் பாம்பு பிடிக்காது, அப்படிதானே? பாம்பு பிடிக்குமா? எத்தனை பேர் பாம்பு பிடிக்கும்? பிடிக்காது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இதே சர்ப்பத்துக்காண்ட ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம்? சிறியின் வித்து தலையை நசுக்கும். நீ எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பார்னு சாபம் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே சாபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லு. சிலுவை தியானிக்கிற நாம் ஆண்டவருடைய ஒரு மிக உன்னதமான காரியத்தை நம்ம நினைவில் கொள்ளணும்னா, சர்ப்பமானது அந்த ஆரம்ப காலத்தில் சபிக்கப்பட்டதாக வெளிப்பட்டது. அதே சாபத்தை இயேசு ஏற்று நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதற்காக பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய மறுமலர்ச்சியை கண்டு இந்த தேசத்திலே வாழ்வது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு அவகாசிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் சாபமானார் என்று வேதம் சொல்கிறார். இயேசு சாபமானதற்காக நமக்காக. நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நம்ம எல்லாருமே இன்றைக்கு தண்ணியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று கேட்கணும். ஏன்னா ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றவனுடைய வாழ்வில் மாற்றங்கள் உண்டு. எப்படின்னா, அவன் ஆவிக்கேற்றபடி நடப்பான், மாம்சத்தின் கிரியைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்க மாட்டான். திருச்சபையானது ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய தூய ஆவியினாலே முத்திரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் திருவிருந்து நம்முடைய ஞானஸ்நானம் எடுத்த உடனே திடப்படுத்தலை கொடுக்கிறோம். திடப்படுத்தலினால் என்ன? அதான் பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வைக்கப்படுகிறது என்பதை வெளிப்படையாக நாம் அறிக்கையிடுகிறோம். அதை நம்முடைய வாழ்விலே அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல இயேசுவும் நமக்காக உயர்த்தப்பட்டது தான் சிலுவையிலே காணப்பட்ட மிக உன்னதமான பணி. சிலுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு சர்ப்பத்தை போலவே அடிக்கப்பட்டார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடையும்படியாக இயேசு தன்னைத்தான் தாழ்த்தி சாபமானார். உலகத்தில் நம்ம ஒரு ஆள் நம்மை சாபம் போட்டால் என்ன பண்ணுகிறோம்? பொறுக்க முடியுதா? பொறுக்க முடியவில்லை. நம்மை சாபம் போட்டோம், இப்படி என்ன திட்டி போட்டானே, இப்படி சபித்து போட்டானே என்று சொல்லி எப்பொழுதும் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையிலே சுமந்தார். நமக்குள்ள நிறைய குழப்பம். அங்கே அடுத்தவங்க திட்டினோடனே ஒரு சில மண்ணு மாதிரி போட்டு சாபம் போட்டா அந்த சாபம் நம்மளை ஏதாவது செய்யுமா? செய்யாது. அதுதான் அங்கே ஆண்டவருடைய அந்த சாபம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவரை ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்ல. அது மாதிரி இந்த மாதிரி கலக்கங்கள் வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சிலுவைகளை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக, நம்ம அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய்த்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தில்
மற்ற மனிதர்களை பார்த்து நம்மை ஆண்டவர் ஏன் வேறு பிரிக்கிறார்? பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு இந்த மனுக்குலத்துக்கு மீட்பை உருவாக்கினார். அதே போல நாமும் பிறருடைய நமக்கு எதிராக வருகிற சாபங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவருடைய சிலுவையை முன்னிறுத்தி நாம் பணி செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்வு, எதிர்கால வாழ்வு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிலைந்து பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தவக்காலத்திலே தம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள் கால் வைக்கும்படியாய் கிருபை தந்தீர் ஆண்டவரே. வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் சிலுவையை தியானிக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே கிடக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லா சாபங்களையும் நீர் கல்வாரி குருசனைகளுக்காக ஏற்றுக்கொண்டீர். சர்ப்பமாக வெளிப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரி குருசிலே சுமந்து தீர்த்தீரப்பா. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கி போவதாக, ஏரலின் அதிகாரங்கள் அற்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு இந்த வீட்டில் வைக்கப்படும்படியாக திருச்சபை அங்கத்தினர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் கர்த்தாவே 2026 வருஷம் எதிர்பார்த்த நன்மைகளுக்கு மேலான உயர்வான உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று தேசத்துக்கு ஒளி கொடுக்கும்படியாய் கிருபை தாரும். ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இவள் கர்த்தாவை பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, இவள் பெற்றுக்கொண்ட திடப்படுத்தலை உறுதிப்படுத்தி பரிசுத்தாவிக்குள்ளாக வாழும்படியாய் கிருபை தாரும். பரிசுத்தமாய் வாழும்படியான இரக்கம் பாராட்டுவீராக. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரராயிருக்கிற நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. இவர்கள் மக்களாய் மறைந்து இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை, அவருடைய நற்குணங்களை வெளிப்படுத்தும்படியாக எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை நிறைவுக்குள்ளாக இந்த வீட்டை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ரூபத்திலும் இருளின் அதிகாரங்கள், சத்துருடைய போராட்டங்கள், வன்கண்ணுடைய கிரியைகள், எதிராளிகளுடைய கிரியைகள் ஒன்றும் இவளை தொடாதபடி வெளியடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாழ்வு மேன்மைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தாவே சகோதரனுக்கும் தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், கிருபை வரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சாபமானீர். சாபங்களை நாங்கள் தலையை சுமக்காதபடி நாங்கள் உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே வந்து உம்முடைய கரத்திலே வைத்து விட்டு ஜெயம் பெறும்படியாய் கிருபைதார். உம்முடைய தயவுள்ள கரங்களை பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். சிலுவையினாலே வருகிற விடுதலை, சிலுவையினாலே வருகிற ஜெயம், இவைகளை பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். உம்முடைய ஒப்பற்ற கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இறைமேந்திர இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே.